எசாயா அதிகாரம் 43 வசனம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கடைசி பகுதி, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையில் நான் ஒரு புது காரியத்தை செய்யணும்னு ஆசையோடு இருக்கிறேன், ஆனால் நீ தான் அதற்கு தடையாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏசப்பா நமக்கு இன்னைக்கு ஒரு ஆலோசனை தராங்க. என்ன அப்படின்னா, டீயை குடிச்சிட்டு நீங்கள் அந்த கப்பை கீழேயே வச்சிட்டீங்க, அது சோஃபாவுக்கு உள்ளே அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கவனிக்கலை, ஆனால் அந்த கப்பை நீங்கள் தேடிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் எப்படியோ அடியில் பெருக்கும்போது அந்த கப்பு உங்களுக்கு கிடைக்குது. அதை அப்படியே நம்ம வேஸ்ட்டில் போட்டுருவோமா? இல்லை, அது டீ குடிக்கிற கப்பாக இருக்குது, அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், நீட்டாக கழுவி அதில் நெக்ஸ்ட் டே இல்லைன்னா அன்னைக்கே கூட டீ இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றி நம்ம குடிப்போம். ஸோ ஆல்ரெடி அங்கே இருக்கிற அந்த அழுக்கோடு சேர்த்து நம்ம புதுசாக ஊற்றி அப்படி குடிக்க மாட்டோம், அது நல்லா இருக்காதுல்ல. இன்னைக்கு கூட ஏசப்பா அதை தான் நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறாங்க. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அநேக நடந்திருக்கலாம், அநேகர் வார்த்தையின் மூலம் காயப்படுத்தியிருக்கலாம், அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று இருக்கலாம், பேசியிருக்கலாம், உங்களை அவதூறாக மற்றவர்களிடத்தில் உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்கலாம், என்னெல்லாமோ நடந்துருச்சு. உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாங்க, எவ்வளோ நாட்கள் அதையே நீங்கள் மனசில் வச்சுட்டு இருக்க போகிறீங்க? அது அப்படியே இருந்து உங்கள் இருதயம் அழுக்காக இருக்குது. நான் உங்கள் வாழ்க்கையை புதுசாக்கணும், புதிய காரியங்களை செய்யணும். உனக்கு விரோதமாக பேசுனாங்கல்ல, அவங்களுக்கு முன்பாக இது என் இது என் மகன், இவனை நான் எப்படி ஆசிர்வதிக்கிறேன் பாரு அப்படின்னு உன்னை நான் ஆசிர்வதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உனக்குள்ள நிறைய வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உனக்கு நான் நிறைய தரணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கரையை நீ மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஏசப்பா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. என்னை வேதனைப்படுத்தின அந்த வேதனை, அவங்க பேசின பேச்சு எல்லாமே எனக்குள்ளே இருக்குது, அது என்னை காயப்படுத்திகிட்டு இருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணேன், அவங்க அப்படி செய்யும்போது என்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் தாங்க முடியல, அதனால தான்ப்பா அந்த வருத்தத்தை அப்படியே வச்சுருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என் கூட பேசிட்டீங்கள்ல, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய இருதயத்திற்கு உள்ள அந்த ஆழத்தில் இருக்கிற அந்த கரையை உங்கள் இரத்தத்தினால கழுவிருங்கப்பா. உங்கள் அக்கினினால் அதெல்லாத்தையும் சுட்டரிச்சிருங்க. எதெல்லாம் மறக்க முடியாமல் இருக்கிறதோ, மறக்க முடியாத எண்ணங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் என்கிட்டேருந்து மறக்க பண்ணிருங்க. நான் மறக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் முந்தினவைகளை நினைக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு உண்மையாய் கேட்குற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கரம் அமருகிறது. சிலர் மனைவிக்காக, கணவருக்காக, சமாதானத்திற்காக உங்களுடைய இருதயத்தில் ஜெபிப்பீங்கன்னா அவர்களையும் உங்களுடைய ஜெபத்தில் நினைத்துக்கோங்க. மறக்க வேண்டியவைகளை மறக்க பண்ணுங்க. எல்லாவற்றையும் மறந்து பழையவைகளை நினைக்காதபடிக்கு, முந்தினவைகளை நினைக்காம யோசிக்காம இருக்காதபடிக்கு கர்த்தர் அவர்களை தொடுங்க, ஆளுகை செய்யுங்கன்னு ஜெபிங்க. ஒரு வித்தியாசத்தை சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் புது காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க. அது எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம்னா, வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிற ஒரு ஆசீர்வாதம், அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற ஆசீர்வாதம். அதாவது இதுவரைக்கும் நடக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. யாருக்குமே நடக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ ஆசீர்வாதமாக அவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ நன்மைகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கல்ல, அதை காட்டிலும் வித்தியாசமான மேன்மையான ஆசீர்வாதம் தான் ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, பழசை யோசிக்காமல், பழசை பற்றி பேசாமல்,
புதிய காரியம் செய்ய நம்மை அர்ப்பணித்து அப்பாவுடைய பாதத்தில் காத்திருப்பது மட்டும்தான். கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒருவரும் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனது இல்லை, இனிமேலும் அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. பைபிளில் அநேகரை குறித்து நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் செய்த அதே தகப்பன் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் இருந்ததில்ல, வெயிட்டிங் பீரியட். அதுதான் இந்த நாட்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நன்மையை சுதந்திரிக்கிற நாட்கள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் புது காரியங்கள் நடக்க போகிறது. அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, கிரகிக்க கூடாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நம்ம அப்பாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதை ஃபாலோ பண்ணும்போது நாம் நினச்சதை காட்டிலும் மேலான ஆசிர்வாதத்தினால நம்மை ஆசிர்வதித்து அலங்கரித்து அழகு பார்க்கிற ஒரு நல்ல இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாம். ஏசப்பா, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இனிமே நான் முந்தினவைகளை நினைக்காம பூர்வமானவைகளை சிந்திக்காம உங்கள் பாதத்தில் காத்திருக்க எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. புது காரியங்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறீங்க. நான் அதை பார்க்க போகிறேன் சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நடக்கட்டும். சில நேரங்களில் பழையவைகள் நம்மளுடைய எண்ணங்களில் வரும். ஓவர் திங்கிங். ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அதை அப்படியே ரிலேட் பண்ணி பழசை யோசிச்சு அப்படியே இருப்போம்ல. அந்த டைமு அந்த பழைய காரியங்களெல்லாம் வந்து நம்மளை வேதனைப்படுத்தணும், நம்மளை அழ வைக்கணும். அப்படி வருகிற அந்த டைமில் நம்ம உடனே நமக்கு ஒரு தெளிவு வரணும். ஐயோ, நான் பழசை யோசிக்கிறேன், இல்லை நான் பழசை யோசிக்கக்கூடாது, ஏன்னா என் வாழ்க்கையில் என் அப்பா எனக்கு புது காரியங்களை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு தெளிவு வார்த்தையின் மூலம் அந்த கிரியையை அழிக்கணும். பொல்லாத இந்த பழைய காரியங்கள் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினால அகன்று போ. என் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க, பழசை யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் யோசிக்க மாட்டேன். இந்த யோசனைகள் எல்லாம், சிந்தனைகள் எல்லாம், தவறான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த ஓவர் திங்கிங் எல்லாம் மாறி போகட்டும். என் வாழ்க்கையில் என் அப்பா புது காரியத்தை வைத்திருக்கிறாங்க. சீக்கிரத்தில் நான் அதை பார்க்க போகிறேன். தடைகள் மாறுகிறது, வழிகள் திறக்கப்படுகிறது. முந்தின எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுறேன். இப்படி நீங்கள் அறிக்கை இடுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வராதபடிக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க, அதை தடுத்து நிறுத்துவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதியை, புது காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் பேசின இந்த வார்த்தை ஏதோ சும்மா கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நம்ம வாழலாம். இந்த வார்த்தை கேட்ட ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரித்து கொள்வோம். ஆமென். Have a blessed day. God bless you.